அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்மக்கிட்ட ஒரு பழைய டேபிள் ஃபேன் இருக்குது. இதை வச்சு நாம் தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்துக்கு எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியனுக்கு தேவையான ஐட்டங்களை அதுக்கு தேவையான நமக்கு ஒரு பிசிபியெல்லாம் ஹோல்டர்னு ஒன்று பண்ண போகிறோம். பிசிபியெல்லாம் நிற்க வச்சு பிடிக்கிறதுக்கு முடியாது. பிசிபி ஹோல்டர்லாம் கடையில் நிறைய விற்குது. ஆனால் அதெல்லாம் அதிகமான விலை இருக்கும். இது நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை தான் வச்சு இந்த மோட்டரை வச்சு இந்த மோட்டர்லேருந்து கழட்டி இது நம்ம இப்போ அடுத்ததாக பண்ண போகிறோம். மோட்டரை நம்ம தனியாக கழட்டி எடுத்துட்டோம். இப்போ நமக்கு தேவை இது எல்லாமே தேவையில்லை, காயில் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இது உள்ளே இருக்கிற அந்த ஃப்ரேம் மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். அதை அடுத்தது பிரித்து எடுத்துப்போமா? எல்லாம் ஸ்க்ரூ வைக்கிறோம். அடுத்தது இந்த ஃப்ரேம் மட்டும் தனியாக எடுத்துருவோம். அந்த காயில் மட்டும் காயிலாம் போயிடுச்சுனாக்கா அந்த காயில் கட் பண்ணிவிட்டு அது நம்ம ஒரு ஃப்ரேம் போட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். காயில் கட் பண்ணி எடுத்துருவோம். அடுத்தது அந்த காயில் நம்ம என்ன பண்ணோம், ஆக்ஸா பிளேட் போட்டு கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துருமா? அடுத்தது இந்த காயில் நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த ஒன்லி ஃப்ரேம் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகேயா? நம்ம இந்த காயில் கட் பண்ணுவோம் மொத்தமாக. ஓகே, கட் பண்ணிட்டோம். அப்புறம் கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடும் எல்லாத்தையும். காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. இதை க்ளீன் பண்ணிக்குவோம். அதில் அடுத்தது நமக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இது ஒன்று. சரி, இப்போ அடுத்தது நமக்கு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்ப்போம். 2 க்ராக்கடைல் கிளிப்பு, அதுக்கப்புறம் 2 நெயில் கட்டர். சாதாரண நெயில் கட்டர் தான், சீப்பான நெயில் கட்டர் வாங்கிக்கோங்க. ஒன்றும் இதுக்கு ரொம்ப விலை கொடுத்தலாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நல்ல ஸ்டீலாக இருக்கும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது இதுலேருந்து கட்டரை இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவ் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இந்த உருண்டியாக இருக்கு இல்லையா, இதை ஸ்ட்ரெயிட் பண்ணிப்போம். இதை பிரிச்சுப்போம். இதை பிரிச்சிட்டோம்னா இப்படி ஓப்பன் பண்ணிட்டா நமக்கு இதை சரி பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், இதுவே நமக்கு பனை மாதிரி யூஸ் ஆகுது. இது இப்படி நல்லா சப்பையாக ஆகிட்டோம்னாக்கா நம்ம சோல்டர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதுலேருந்து வச்சு இப்படி வச்சு சோல்டர் பண்ணிடுவோம். இது மேலே வச்சு. ஓகேயா? ரைட். இப்போ சோல்டர் பண்ணுவோம். நல்லா லெட்டை தடவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுனாக்கா சரியாக பிடிச்சிக்கும். ஓகேங்களா? ரைட்டு. இதை கொஞ்சம் இருங்க. அடுத்து இவரை இப்படி வச்சுப்போம். வச்சுட்டு பண்ணுவோமா? ஓகே, பார்த்தீங்களா? இப்போது நாம் ரெடி பண்ணிட்டியா? ஓகே, பாருங்கள். இப்போ நம்ம அதை சோல்டர் பண்ணிட்டேன் நல்லா. பாருங்கள், இப்போ நான் இதில் சோல்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இதை நம்ம எதை அழுத்தினாலும் உடையாது. அதே மாதிரி இந்த கிளிப்பும் சோல்டர் பண்ணியாச்சு. நல்லா லெட்டு வச்சு சோல்டர் பண்ணிக்கோங்க. பண்ண பிறகு இந்த ஸ்க்ரூவை இதில் வச்சுட்டு ஸ்க்ரூ வச்சு முடிக்கிட்டோம்னாக்கா
இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட் தயார். டைட் பண்ணுறோமா? இப்போ எல்லா ஸ்க்ரூவும் எடுத்துப்போம். 4 ஸ்க்ரூவும் போட்டு டைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்தது சோல்டர் பண்ணுவோம். ஓகே, இப்போது நம்முடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஃபைனல் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போது இந்த மாதிரி ஒரு வாஷர் போட்டுப்போம். இதுக்கப்புறமா இவரை ஒரு சைடில் வச்சுப்போம். ஃபஸ்ட்டு கீழே டைட் பண்ணிட்டோம்னா ஓவர். இது நம்ம வந்து இதுதான் கீழ்ப்பக்கம் இருக்கணுன்றதால நாம் என்ன பண்ணுறோம், ஸ்க்ரூ வந்து கீழேருந்து போட்டுக்கிறோம். ஓகேயா, இப்படி போட்டுக்கிறோம். இப்படி போட்டுட்டு இப்படி பண்ணுறதால ஸ்க்ரூ வந்து இன்னும் கொஞ்சம் திடமாக நிற்கும், ஸ்ட்ராங்காக. அதனால் ஒன்று, அடுத்தது நம்பர் 2 இந்த சைடில் ஒன்று போட்டுப்போம். இப்போது நம்மளுடைய ப்ராஜெக்ட்டு தயார். இப்போ நம்ம இந்த பிசிபியை இந்த பக்கம் வச்சு பார்க்கலாம். ஒரு பிசிபியை வைப்போம். இப்போ பிசிபியை இந்த பக்கம் சோல்டர் பண்ணுறோன்னா இந்த பக்கம் ஒரு கிளிப்பு, இந்த பக்கம் ஒரு கிளிப் வச்சிட்டோம்னாக்கா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதை வச்சு அதுலேருந்து சோல்டர் பண்ணலாம், டீசோல்டர் பண்ணலாம். அடுத்தது இப்போ நமக்கு இங்கே தான் இருக்கணும்னு இல்லை, இதையே வந்து வேறு பொசிஷனுக்கும் திருப்பிக்கலாம். எப்படி பேக் சைடு நம்ம சோல்டர் பண்ணலாம். இந்த பக்கம் வந்து காம்பனண்ட் எடுக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் பின்னாடி பக்கமும் திருப்பி பார்த்துக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இந்த தாத்தாக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.